بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன விஞ்ஞான காலத்தில் நாகரீகம் என்ற பெயரால் இந்த மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்கள் மனித குலத்தின் நன்மைக்கு எதிராக, ஆரோக்கியத்திற்கு எதிராக பல்வேறு விதமான நோய் நொடிகளையும் ஆபாச காட்சிகளையும் மனிதனுக்கு பரிசீலிப்பதாகத்தான் இன்றைய நவீன உலகத்தினுடைய நாகரீகங்கள் பல அமைந்திருக்கின்றன. நாகரீகத்தின் தொட்டில் என்றும் உலகத்திற்கே நாகரீகத்தை நாங்கள் தான் காட்டித் தந்திருக்கிறோம் என்றெல்லாம் மேற்கத்திய நாடுகள் மார்கட்டிக் கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான நாகரீகத்தினை, ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகக்கூடிய இந்த சமூக சூழலில் எவ்வாறு பேணி நடந்தால், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்தால் அது நாகரீகமாக, நயம் மிக்கதாக, பிறர் விரும்பத்தகுந்ததாக, பிறரோடு நல்ல முறையிலே ஒட்டுறவோடு வாழ்வதற்கு இசைந்ததாக அமையுமோ அப்படிப்பட்ட அற்புதமான நாகரீகத்தினுடைய சட்டதிட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தந்திருப்பதை பார்க்கிறோம். ஒருவரை சாதாரணமாக சந்திக்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் கை குலுக்குகிற பழக்கம், ஒருவருக்கு முகமது சொல்லி சலாம் சொல்லி வரவேற்கிற பழக்கம், ஒருவரை பார்க்கிற பொழுது புன்னகை பூத்து புன்னகையோடு அவரை வரவேற்கக்கூடிய பழக்கம், இப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் இஸ்லாம் தான் உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி தந்தது. இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளும் அப்படிப்பட்ட காரியங்களை, கை குலுக்குவதையும் முகமன் கூறுவதையும் புன்னகை புரிவதையும் அவர்கள் தம்முடைய சொத்தை போன்று இன்றைக்கு பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு உலகத்திற்கு ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகுவதற்கான நாகரிகத்தை சொல்லித் தந்த இஸ்லாமிய மார்க்கம், அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி அமரக்கூடிய சபைகளை பொறுத்தவரை அந்த சபையில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் நாகரிகத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நாகரிகத்தை நாம் பேணுகிற பொழுது உண்மையிலே அது நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாகவும், அதே நேரத்தில் அந்த சபைகளில் பேணக்கூடிய நாகரிகத்தை வைத்து நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நன்மைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மற்ற மார்க்கங்கள் எல்லாம், மற்ற கொள்கைகள் எல்லாம் வெறுமனே நாகரிகம் என்ற பெயரில் சொல்லித் தந்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்களை இஸ்லாம் அதைவிட சிறப்பாக சொல்லித் தந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த நாகரிகத்தை பின்பற்றுவதன் வழியாக, அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதன் வழியாக நீங்கள் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்று சொல்லித் தருகிற மார்க்கம் இஸ்லாம். நாம் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு சபையிலே கூடி அமர்கிறோம். ஒருவரோடு ஒருவர் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக, சமுதாய பிரச்சனைகளை அலசுவதற்காக, சமுதாயத்திற்கான நன்மை தீமைகளை விவாதிப்பதற்காக, அல்லாஹ்வை வழிபாடு செய்வதற்காக, இவ்வாறு பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக நாம் ஒரு சபைகளில் கூடி அமர்ந்து விவாதிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சபைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான ஒழுங்குகளை கற்றுத் தருகிறது. சபை என்று சொன்னால் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த சபைக்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷனை, ஒரு நிபந்தனையை நமக்கு விதிக்கிறார். எந்த சபையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சபைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடப்படுகிறது. 4 பேர் கூடி அமர்ந்து விவாதிப்பதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்காகவோ நீங்கள் இந்த இடத்திலே வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பொது நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் அதிலே ஒரு முஸ்லீம், ஒரு ஏகத்துவவாதி கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வயுஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தகுலு மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவிமடுத்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீறப்படுகிற சபைகளில் வசனங்கள் மீறப்படுவதை நீங்கள் கேட்டால், ஃபலா தகுலு மஅஹும் அந்த சபைகளில் நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள். ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி அவர்கள் அந்த பேச்சிலிருந்து, அந்த நிகழ்விலிருந்து வேறு நிகழ்வுக்கு மாறுகிற வரைக்கும் நீங்கள் அந்த சபைகளில் பங்கேற்க கூடாது என திருமறை குர்ஆன் நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறது. இந்த வசனம் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களில் பல்வேறு விதமான சபைகளுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சபைகளில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்திருந்தாலும் கூட முகத்தாட்சணைக்காக, பிறருடைய நட்புக்காக, பிறருடைய உறவுக்காக, சொந்த பந்தங்கள் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக, இப்படிப்பட்ட உலகியல் லாபங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் வசனங்கள் கேலி செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று அதை அலட்சியப்படுத்திவிட்டு அந்த சபைகளில் பங்கேற்று திரும்பக்கூடிய பழக்கம் இன்றைக்கு பெரும்பாலானவர்களிடத்திலே காண
காண முடிகிறது. அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறார். நீங்கள் அது போன்ற சபைகளில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் நீங்கள் நினைக்கலாம், அவர்கள் தானே தவறு செய்தார்கள், அவர்கள் தானே மார்க்கத்துக்கு முன்னாக செயல்பட்டார்கள், நானா செய்தேன், நான் அந்த காரியத்தில் ஈடுபடவில்லையே என்று சொல்லி நீங்கள் சமாளிக்கலாம். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த சபைகளில் அமர்ந்திருந்தால் இன்னக்கும் இடம் மிசுலும், அந்த நேரத்தில் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். நீங்க அந்த தப்பை செய்யாட்டி பிரச்சனை இல்லை, மௌன சாட்சிகளாக அமர்ந்திருந்தீர்களே, அதற்காக நீங்களும் அந்த தவறை செய்தவர்களுடைய இடத்தில் தான் அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறீர்கள் என திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஒரு திருமண விருந்திற்கு அழைக்கப்படுகிறோம். திருமண விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த திருமண விருந்திலே பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிறது நமக்கு தெரிந்தால் கூட, பித்அத்தான நபிகள் நாயகம் காட்டித்தராத பல்வேறு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் அந்த திருமணத்திலே செய்யப்படுகிறது என்பது நமக்கு முன்னவே தெரிந்தால் கூட அவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, சொந்த பந்தங்களை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சபைகளில் போய் அமர்ந்து அந்த விருந்திலே பங்கெடுத்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சபைக்கு போவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற சபையா என்று நமக்கு முதலில் தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த சபைகளில் பங்கேற்க கூடாது. அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பேரையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுத் தருகிற நிகழ்ச்சியாக அமைந்தாலும் சரிதான். வங்கி திறப்பு விழாவிற்காக உங்களை அழைக்கிறார்கள். வங்கி என்பது முழுக்க முழுக்க வட்டி கணக்குகளையும் வட்டி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம். அதை துவக்க நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டால் அது அல்லாஹ்வின் வசனம் கேலி செய்யப்படுகிற இடம். அந்த சபைகளில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டும் ஒதுங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் பல்வேறு சபைகளில் பார்க்கிறோம். இவ்வாறு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அந்த மார்க்க அறிஞர்களின் தலைமையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இந்த மார்க்க முரணான காரியத்திற்காக வேண்டி அவர்களுக்கு சில சில்லறை காசுகள் வழங்கப்படுகிறது. அந்த காசு பணத்திற்காக வேண்டி நாங்கள் எங்கள் மதரசாவில் பயின்று கொண்டிருக்கிற காலத்தில் கூட மார்ச் மாதத்துடைய முதல் தேதியிலே கணக்கு வழக்குகள் தொடங்கப்படுவது என்பதற்காக வேண்டி வந்து பாத்தியா ஓடி செல்லுங்கள் என்று அழைப்பார்கள். அந்த அழைப்புக்கு சென்றால் எங்கள் கரத்திலே ஒரு நோட்டை கொடுத்து பிஸ்மில்லா போட்டு துவைக்க வைங்க. என்ன துவைக்க? பைனான்ஸ் கடைக்கு, வட்டி கடைக்கெல்லாம் இப்படி நோட்டுடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லா எழுதி அந்த கணக்கு வழக்குகளை துவைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் நம்முடைய ஆளுங்களால் நடத்தப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் கடுமையாக அதை எச்சரிக்கிறார். அந்த சபையில் நீ அமரக்கூடாது. நீ அந்த தவறை செய்யவில்லை என்று சொன்னாலும், நீ வட்டி கணக்கை எழுதவில்லை என்றாலும், நீ அல்லாஹ்வின் வரம்பை மீறவில்லை என்றாலும் அந்த சபையில் அமர்ந்தாலே நீயும் அந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படுவாய் என திருக்குர்ஆன் எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சபைகளின் ஒழுங்குகளை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். ஒரு சபைக்கு வருகிறோம், வந்தால் இன்றைக்கு பார்க்கிறோம் முதலாக ஒருவர் வந்து விடுவார். அதற்கு பிறகு சில பேர் வருவார்கள். சபைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஏற 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 ஆரம்பத்திலே வந்து ஒருவர் அமர்ந்திருப்பார். பின்னர் வந்து ஒரு மனிதர் அவரை எழுப்பி விட்டு பின்னாடி வந்து ஒரு முதலாளியா இருப்பார், அவர் கடையில் வேலை மேனேஜரா இருப்பாரு, இவர் தொழிலாளியா இருப்பாரு. வந்தவுடனே எந்திரின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல ஆக்கிரமித்து அமர்ந்து கொள்வதை பார்க்கும். சர்வசாதாரண இதெல்லாம் நடக்கிறது. தொழுகையில் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் தொழுகையில் மாத்திரம்தான் யாரு முன்னாடி வந்தாலும் யாரு பின்னாடி வந்தாலும் அவரவருடைய இடத்திலே போய் இருக்கக்கூடிய பழக்கம் அதில் மாத்திரம்தான் மிச்சமாக எங்கி நிற்கிறது. மற்ற பல்வேறு சபைகளில் பெரியவர்கள் வந்தால், மதிப்பிற்குரியவர்கள் வந்தால், தலைவர்கள் வந்தால், ஊர் முக்கியஸ்தர்கள் வந்தால் அவர்களுக்காக தொண்டர்களும் தொழிலாளிகளும் வேலைக்காரர்களும் எழுந்து நின்று அந்த இடமளிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய தோழர்கள் அறிவிக்கிறார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுகாம ரஜுலு மின் மஜ்லிஸிஹி, ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிற இடத்தை விட்டும் எழுப்பிவிட்டு ஆகர் அதிலே இன்னொருவர் அமர்வதை அல்லாஹ்வின் தூதர் தடை செய்திருக்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும். நாம் ஒருவேளை ஒரு பிரபஞ்சமானவராகவோ அல்லது மக்களால் நடிக்கப்படுகிறவராகவோ அல்லது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடத்திற்கோ நாம்